உன்னுடைய பாவத்தினாலதான் இந்த சமூகத்துல நீ பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்றது அது வந்து அவனை போட்டு நசுக்குவதற்கு உண்டான வேலைதான். போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்ன பிரச்சனை? நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை தான். அரசு பணியில இருக்கிற ஒரு ஆசிரியர்களை வந்து கேள்வி கேட்கிறதுக்கு அவங்களுக்கான மேல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அதற்கான ஒரு அமைச்சகம் இருக்குது, அமைச்சர் இருக்கிறார், அவர்களுக்கு கீழே தான் அவங்க கட்டுப்படக்கூடியவர்கள். போற வரவங்க யாருனாலும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம் என்ன? நீ மந்திரம் சொல்லு, தந்திரம் செய்யி, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இது திரும்ப வந்து பின்னாடி நோக்கி அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் தேவையில்லாத ஒன்னை எடுத்துட்டு வந்து மூட நம்பிக்கையா கூட அது இருக்கலாம். அதை எடுத்துட்டு வந்து குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை வந்து பொழியும் சொல்றாரு. நோயில இருந்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் சொன்னீங்கன்னா உங்க நோய் எல்லாம் போகும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்ம ஒரு மேஜிக் மாதிரி பேசுறதுனால எந்த ஒரு மாற்றமும் நிகழப் போகிறது கிடையாது. இதெல்லாம் மாணவர்கள் வந்து முட்டாளாக்குற ஒரு வேலையை தான் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதானே பேசிட்டு இருக்கேன். காலகட்டத்தில் வந்து இவர் வந்து ஒரு டிவி ஷோல பார்ட்டிசிபேட் பண்றாரு, அவராக தான் இருக்கு. இப்ப பார்த்தா இவர் ஒரு சாமியார் நினைச்சு இவரை வழிபடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் கிடையாது. அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆன்மீகத்தை அவரால் எடுத்துட்டு போறவர் கிடையாது. அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு மத போதகர். அவர் பள்ளிக்கூடங்களுக்குள்ள எந்த மத போதகர்களையும் நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. மக்களே அன்பவணக்கம். இங்கே நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மயூரி காமராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஒரு ஆன்மீக பேச்சாளர் பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஆதரவாகவும் பேசுறாங்க, ஒரு சிலர் வந்து எதிர்ப்பாகவும் பேசுறாங்க. இதுல அவருடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒரு சமுதாயம் வந்து ஒரு இருள்ல இருந்து ஒளிக்கு வரணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா காமராசர் வந்து அவருடைய முதலமைச்சர் ஆகி அவர் பண்ண ஒரு முதல் காரியமே என்ன அப்படின்னா மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறக்கிறது. அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பள்ளிக்கூடங்களை உடனே திறக்கிறார் அவர். திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓராசிரியர் பள்ளி 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்கள் தான் வந்து அந்த குழந்தைகளை வந்து மேலான இடத்துக்கு எடுத்துட்டு வரும்னு சொல்லி ஃபுல்லாக தமிழகம் முழுக்க திறக்கிறாரு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் என்ன மாதிரியான நிலையில இருக்கு? அரசு பள்ளிகள் ஒரு புறம், அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகள் ஒரு புறம்னு நம்ம இதை பிரிச்சு பார்க்குறோம். அரசு பள்ளிகள்ல வந்து இன்றைய நிலையில வந்து மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவையில இருக்கு. அவங்க உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகட்டும், இன்னும் ஆசிரியர்கள் நிறைய அவங்களுக்கு அந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகளை விட இவங்களுக்கு இன்னும் மேலான வசதிகள் தேவைப்படுது. அதை தான் வந்து அரசு வந்து கவனம் செலுத்தி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை பேச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வந்து மகாவிஷ்ணுவை அழைச்சிட்டு வராங்க. அதுதான் இப்போ வந்து சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சாளர்கள் தேவை, அவங்களுக்கு வழிகாட்டுதல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுமைகளுடைய பேச்சுக்கள் நிச்சயமா தேவைதான். அது மாதிரி ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பேச்சுக்களுக்கு இடம் இருந்திருக்காது. அதை தாண்டி வந்து ஆன்மீகமும் தேவை குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு அரசியலும் பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாமே பள்ளிக்கூடத்துல உருவாகி இருக்கணும். அதை விடுத்து நம்ம வந்து மத போதகர்களை உள்ள கூட்டிட்டு வரும்போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மத போதகர்களுடைய வேலை என்ன அப்படின்னா தன் மதம் சார்ந்த நல்ல கருத்துக்களையும் அதை தான் போதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் கிடையாது. அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆன்மீகத்தை அவரால் எடுத்துட்டு போறவர் கிடையாது. அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு மத போதகர். அவரை அழைத்து வரும்போது தான் இதுல வந்து பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்றது நான் நினைக்கிறேன். அது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதில் அவர் பேசியிருப்பாரு, அதை பாத்தீங்களா? ஆமா, அவர் ஆசிரியரை வந்து காயப்படுத்துற மாதிரி தான் பேசியிருப்பாரு. அந்த டோன் எல்லாருமே அப்படிதான் இருக்கும். அரசு பணியில இருக்கிற ஒரு ஆசிரியர்களை வந்து கேள்வி கேட்கிறதுக்கு அவங்களுக்கான மேல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அதற்கான ஒரு அமைச்சகம் இருக்குது, அமைச்சர் இருக்கிறார், அவர்களுக்கு கீழே தான் அவங்க கட்டுப்படக்கூடியவர்கள். போற வரவங்க யாருனாலும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற அங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளே ஆகட்டும் ஆசிரியர்களை மிரட்டுற தோணியில பேசுறது, அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆசிரியர்கள்ன்றவங்க மேலான ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள வந்து கேள்வி கேட்கிறதோ மிரட்டுறதோ அவங்க பணி செய்யக்கூடிய இடத்துல அது
நடக்கிறதுன்றது கண்டிப்பாக கண்டிக்கப்படக்கூடியதுதான். இப்ப அந்த தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆமா, நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யார் இந்த மகாவிஷ்ணு, அவரை வந்து டீட்டெயிலிங்கா என்ன கேஸ்ன்னு எடுத்து அவரை தண்டிக்கிறது தான் நியாயமா இருந்திருக்கும். ஆனா இந்த தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றத்தை வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்? இல்ல இப்ப தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து அவரையும் வந்து என்ன இதனால என்ன அவர் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து இந்த ஆசிரியர்களை மிரட்டினாரா அப்படிங்கிற கோணத்திலையும் அவரையும் வந்து தேடி அவருக்கும் வந்து என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய அமைச்சர் வந்து கல்வி அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாங்க. அவர் இப்ப ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நிச்சயமா எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் எந்த மதம் சார்ந்தவராக வேணாலும் இருக்கட்டும், இது இவர் வந்து இந்த மதத்தை சார்ந்தவர் வந்திருக்காரு, எந்த மதம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துல வந்து ரொம்ப எளிமையாக அந்த குழந்தைகளை வந்து மனமாற்றம் செய்யக்கூடியதோ தேவையில்லாத பேச்சுக்களுக்கோ அது ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கும். ஆனா இவரா வந்து அந்த பள்ளிக்கு போயிட்டு வந்து பேச்சை வந்து பேசல. இவங்க வந்து இவரை தான் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அதனாலதான் அவர் போய் அந்த இடத்துல ஒரு பேச்சை வந்து பேசுறாரு. ஆமா, அது எந்த விதத்துல வந்து சரியா இருக்கும்? இல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியர்களுக்கும் என்ன அப்படின்னா தன்னுடைய மாணவர்கள் கெட்டு போகணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. இப்ப நான் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போறேன். அப்ப அந்த ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய கையில இருக்க பணத்தை செலவு பண்ணி அந்த குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் ஆகட்டும், அவங்களுக்கு தேவையான உணவாகட்டும் அப்படி வாங்கி கொடுக்குற எத்தனையோ ஆசிரியர்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பேச்சு, ஒரு நல்ல பேச்சு கிடைக்கட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவங்க அழைத்து வந்திருப்பாங்க. அது இப்படி சர்ச்சையாகும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இது வந்து அவர் வந்து மதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசும்போதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில எதிர்ப்பு தெரிவிச்சிடுறாங்க. இது வந்து சமூகத்துக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்காது. அது ஆன்மீகம் பேசலாம், அரசியல் பேசலாம், எதுவுமே பேசாம அந்த சொசைட்டிக்குள்ளதான் வளர்றாங்க அந்த குழந்தைங்க. பேசலாம், நான் மதம் சார்ந்து எடுத்துட்டு போகும்போது அரசு பள்ளியில எல்லா மதத்தை சார்ந்த குழந்தைகளும் தான் இருப்பாங்க. அது வந்து சரியானதாக இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த பிறவில வந்து நீங்க ஊனமா பிறக்கீங்க, கண் பார்வை இல்லாம பிறக்கிறீங்கன்னா இது எல்லாமே நீங்க போன ஜென்மத்துல பண்ண பாவத்தாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாருல. இல்ல அதெல்லாம் தான் வந்து நம்ம தவறு அப்படின்னு சொல்றோம். பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இப்ப இன்னைக்கு ஒரு கவலையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆளை ஒடுக்கப்பட்டு நான் இன்னைக்கு இருக்கிறேன், மீண்டு வர முடியாம இருக்கிறேன். அப்ப அதற்கெல்லாம் வந்து என்னுடைய சமூகத்தை தான் நான் காரணம் சொல்லி இதுல இருந்து நான் மீண்டு வர்றது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தான் பெரியாரில் தொடங்கி காமராஜர் ஆகட்டும், அதற்கு பின் வந்த தலைவர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாம் அதுக்குதான் போராடினாங்க. நான் இன்னைக்கு நான் வேற ஒரு பிறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது உன்னுடைய பாவத்தினாலதான் இந்த சமூகத்துல நீ பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்றது அது வந்து அவனை போட்டு நசுக்குவதற்கு உண்டான வேலை தான். அப்படியெல்லாம் கிடையாது. இங்க எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பகுத்தறிவுங்கிறது. அதை தான் எல்லாரும் போதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டல் திங்கிங் அந்த குழந்தைங்களுக்கு வரணுங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருடைய போராட்டமும். மற்றபடி வந்து மதம் சார்ந்து வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம்னு எல்லாம் பெருசா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்மளுடைய பாடநூலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் வாழ்த்து இருக்குது, அதுல தேவாரம் இருக்குது, சீரா புராணம் இருக்குது, இயேசு காவியம் இருக்கு, எல்லாமே தான் இங்க பயிற்றுவிக்கப்படுது. தேவையில்லாத ஒன்னை எடுத்துட்டு வந்து மூட நம்பிக்கையா கூட அது இருக்கலாம், அதை எடுத்துட்டு வந்து குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. இந்தியே எனக்கு வேண்டாங்கிறோம், அதை எடுத்துட்டு வந்து திணிக்காதீங்க, அதுதான் வேண்டாமே தவிர மற்றபடி எல்லா கருத்துக்களையும் நாங்க வந்து ஆமோதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அரசினுடைய நிலைப்பாடு. அந்த மறுஜென்மம் பத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை வந்து பொழியும் சொல்றாரு. நோயில இருந்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் சொன்னீங்கன்னா உங்க நோய் எல்லாம் போகும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் மாணவர்கள் வந்து முட்டாளாக்குற ஒரு வேலையை தான் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு மகாவிஷ்ணு. இல்ல, மகாவிஷ்ணு வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுல இறங்கி அவர் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அதனால அவருடைய ஃபாலோவர்ஸ் அவரை நோக்கி போறாங்க. ஒரு மத போதகர்களுமே ஒரு தனக்கான ஒரு பாணியை வச்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிட்டு அதை சார்ந்து போவாங்க. அது பிடிச்சவங்க அது மூலயமா போவாங்க. ஒரு சிலர் பாடலா பாடுவாங்க, அந்த பாடல்கள் எங்களுக்கு பிடிக்குதும்பாங்க. ஒரு சிலர் வந்து தியானத்திலேயே நீங்க உட்கார்ந்துருங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்டைல். அதை எடுத்துட்டு வந்து குழந்தைங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீ மந்திரம் சொல்லு, தந்திரம் செய்யி, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இது திரும்ப வந்து பின்னாடி நோக்கி அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் வந்து தேவையில்லாது. இதெல்லாம் ஆக்சுவலா நம்ம இந்த ஹாரி பாட்டர் படத்துல வந்து பார்த்திருப்போம். ஆமா, அதே வேலையை தான் தொடர்ந்து இவரும் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆமா, அது அவரை சார்ந்தவர்களுக்கோ அவருடைய ஃபாலோவர்களுக்கோ வேணா அது திருப்தியை கொடுக்கலாமே தவிர குழந்தைகளுடைய மனசுல வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தும். இன்னும் வந்து அவங்கள இதெல்லாம் எப்படி நடக்கும், இன்னைக்கு வந்து அதை வந்து பண்ணி காட்டிட்டு நான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது இப்போ ஒரு விஷயம்.
இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ஒரு மேஜிக் மாதிரி பேசுறதுனால எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து பள்ளிக்கூடங்களுக்குள்ள அழைத்து வராமல் இருக்கிறதே வருங்காலத்துல அவங்கவுங்களுடைய வேலைகள் அவங்க தனிப்பட்ட முறையில பார்த்துக்கிடட்டும். இவங்களை வந்து பள்ளிக்கூடங்களுக்குள்ள எந்த மத போதகர்களையும் நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. இப்ப குழந்தைகளுக்கு நான் வந்து நல்லது சொல்லி கொடுக்கணும். அப்ப என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல பாடங்கள் நான் எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னா அதுதான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வரோம். நல்லொழுக்க கல்வி அப்படிங்கிறது முன்னாடி பாடத்திட்டங்கள்ல எல்லாம் இருந்துச்சு. முதல் பீரியடே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லொழுக்க கல்வி தான். நல்லொழுக்க கல்வியெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரலாம். அப்படி எடுத்துட்டு வரும்போது இது எல்லாருக்குமே பொதுவானது. ஒரு ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நல்ல விதமா உதவிகள் செய்யறது, இதெல்லாம் அந்த பாடத்துல எடுத்துட்டு வர்றது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்துல. இப்போ மகாவிஷ்ணு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, இது எல்லாமே வந்து திருக்குறள்ல இருக்கு, திருமூலர் வந்து இதை பத்தி பேசியிருக்காரு மறுஜென்மம் குறித்தெல்லாம், அப்ப நான் பண்ணதுல என்ன தவறு அப்படின்ற மாதிரியான தோணியில தான் அவரும் கேட்கிறாரு. இல்ல அப்படி இல்ல. திருக்குறளுக்கே கூட இன்னைக்கு நிறைய பேர் தெளிவுரைகள் எழுதியிருக்கிறாங்க, அதற்கு பொழிப்புரைகள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதை வேற வேற விதமா 10 விதமா கூட நம்ம தவறான முறையில நம்ம எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். அது தேவையில்லாதது. திருக்குறள்ல இல்லாத கருத்துக்களே கிடையாது. அது இன்னமும் நம்மளுடைய பாடத்திட்டத்துல இருக்கு, யாரும் எடுத்துடல அதை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல கடைசி வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் திருக்குறள் இருக்கு. அதுக்கான விளக்கங்களும் கொடுத்து மாணவர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வழியில் போய்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு புதுசாக நான் ஒரு அர்த்தம் கற்பிப்பேன், அதை நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கறது வந்து நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்துல வந்து இவர் வந்து ஒரு டிவி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. இப்ப பார்த்தா இவர் ஒரு சாமியார் நினைச்சு இவர் வழிபடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. இப்ப இதுலயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு போலியான நபர். ஆனா இவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இந்த ஸ்கூல்ல இருக்க மாணவர்களுக்கு வந்து போதனை பண்ண சொல்றாங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். யார் வந்து உண்மை யாரு போலி யாருன்னு நம்ம அவர் வந்து ஒரு சில வள்ளலாரனுடைய வழிகளை எடுத்துக்கிட்டு அவர் அதை வந்து போதனை செய்துட்டு அவர் போகிறாரு. அதான் இந்த ஆசிரியருடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும்னா நான் சொல்றதான், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது கேள்விப்பட்டிருப்பாங்க, இவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்ட்டு. அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் தான் அதுக்கு குரல் கொடுத்திருப்பாரு. அவர் தான் நம்ம. ஆனா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, இவரை தான் ஆஃப் பண்ணிருப்பாங்க. நியாயப்படி அவரை தான் ஆஃப் பண்ணிருக்கணுமே. ஆனா யாருமே வந்து இவருக்கு ஆதரவா அந்த இடத்துல இப்ப வந்து இவருக்கு ஆதரவு வந்து நிறையவே போகுது. அப்ப யாருமே அவருக்கு குரல் கொடுக்கவே இல்லையா? இல்ல அது என்ன நினைச்சிருப்பாங்க, அந்த நேரத்துல ஒரு சண்டையை தவிர்க்கிறதுக்காக தான் கூட வேலை பார்க்குற ஒரு ஆசிரியரை தான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் கிட்ட போயிட்டு இவங்க எதுவும் பண்ணா நம்ம அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். நம்மளை ஒருத்தரை கூட்டிட்டு வரோம், நம்ம வீட்டுக்கே ஒருத்தரை அழைச்சிட்டு வரோம், ஒரு சண்டை நடக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களை தான் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்படி அங்க நிகழ்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர் குரல் கொடுத்தது வந்து சரியான ஒரு விஷயம்தான். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, என் குழந்தைகளுக்கு அது வேண்டாம், அது வந்து அவர் வந்து பகுத்தறிவுலேயே வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ அவர் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கேள்வி கேட்கும் உரிமை இங்கே எல்லாருக்குமே உண்டு. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ஏன் சொல்லி தரீங்கன்னு கேள்வி கேட்கலாம். அதில் வந்து எனக்கு ஏன் இது தேவை அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த உரிமை இங்கே எல்லாருக்குமே இருக்கு. அது அவர் கேட்டதில் வந்து ஒரு தவறும் கிடையாது. மகாவிஷ்ணு வந்து காயப்படுத்துற மாதிரி அந்த ஆசிரியர் பேசணும், மன்னிப்பாது கேட்பாரா? அது அவரு தான் சொல்லணும். அவர் தான் வந்து அப்படி சொல்லணும். கேட்குறாரு, அவர் உங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அது அவருடைய அதாவது ஆன்மீகத்துல இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கோபம் குறைத்தல். அதை வந்து அவர் சொல்லி இருக்கிற விதம் கூட அந்த கோபமோ எரிச்சலோ இல்லாம சொல்லியிருந்தா அதனுடைய உங்களுக்கு இது தாக்கம் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த அதிகப்படியான கோபப்படுறது தான் வந்து அவரை காயப்படுத்தி இருக்கும். அதை வந்து அவர் உணர்ந்துதான் அவர் என்ன பண்ணணும்னு செய்யணும். ஒரு விஷயத்த நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அது குரலை உயர்த்தி இன்னும் கொஞ்சம் கோபமா நம்ம கத்தும்போது அது நான் தான் பெரியவன், நீ என்ன கேள்வி என்ன கேட்கறது அப்படின்னு சொன்னதுதான் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. அதுதான் என்ன செய்யறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்பவே நன்றி. எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.